அன்பான பட்டதாரி ஆசிரிய சொந்தங்களே, உங்களுக்கு புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, சுபாஷ் சந்திர போஸ் கூறுவார், உங்களது இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன் என்று. நமது தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வியாழன் மாலை 5:30 மணியளவில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் நமது கோரிக்கைக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது. நமது கோவை மாவட்டமும் நமது கோவை முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் நமது கோரிக்கைகளை முன்னெடுத்து மாலை நேர பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைக்கு இரத்தத்தை கேட்டான். பட்டதாரி ஆசிரியர் சொந்தங்களை, நாம் நம்முடைய பணியில் அனைத்து கோரிக்கைகளையும் பெற்று ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய போராட்டத்தின் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியங்க. போராட்டத்தில் நீங்கள் அந்த களத்தில் நிற்பது என்பது சுதந்திர போராட்டத்தில் இரத்தத்தை கொடுத்ததற்கு சமமாகும். எந்த ஒரு போராட்டமும் அந்த போராட்ட களத்தில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கையும் எண்ணங்களும் மட்டுமே தீர்மானிக்கிறதே ஒழிய அந்த போராட்டங்களில் பயன்படுத்தும் ஆயுதங்கள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் வீரர்களின் எண்ணங்களும் எண்ணிக்கையுமே அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகவே வரும் வியாழன் மாலை 5:30 மணி அளவில் கோவை முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் நடைபெறும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, எவனொருவன் தன் பலமறிந்து போராடாமல் இருக்கிறானோ அவனை பிச்சை எடுக்க வைத்துவிடும் இந்த உலகம் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ கூறுவார். நாம் பெருமளவில் போராடாமல் இருந்ததால்தான் இன்று டெட் என்ற ஒரு பிரச்சனையில் வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறோம். நம் முன்னோர்கள் வாங்கி கொடுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை இழந்து கடந்த 25 வருடத்துக்கு மேலாக சிபிஎஸ் என்ற அரக்கனோடு நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பிச்சை எடுக்கும் நிலைக்கு இந்த உலகம் தற்போது தள்ளியுள்ளது. இந்த நிலையிலும் கூட நாம் வீறு கொண்டு எழுந்து போராட்ட களத்திற்கு வரவில்லை என்றால் வேலையும் இல்லை, பென்ஷனும் இல்லை என்ற நிலைக்கு இந்த உலகம் நம்மை பிச்சை எடுக்கும் நிலையை நாம் காண்போம். ஆகவே பட்டதாரி ஆசிரியர் சொந்தங்களை, போராட்ட களத்திற்கு தன்னெழுச்சியாக வர வேண்டும். சங்கம் நம்மை அழைத்ததா, சங்கத்தில் நேரில் வந்து கூப்பிட்டார்களா என்று கேட்கக்கூடாது. இன்று நம்முடைய நிலை டெட் என்ற எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் தான் பணியில் இருப்போம் என்று 20 வருடத்துக்கு மேலாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஒரு நிலையை கொண்டு வந்துள்ளது. 20 வருடத்துக்கு மேலாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. பல கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் உள்ளது. இந்த கோரிக்கைகளை முன்னெடுக்க அலைதிரளென கலந்து கொண்டு அலை திரளாக கலந்து கொண்டு இப்போராட்டத்தில் கூட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் என்றால் அரசு நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். நமக்கான காலம் மிக குறைவாக உள்ளது. இன்னும் 2 மாதங்களில் நம்முடைய கோரிக்கைகளை நாம் வென்றெடுக்க வேண்டும். அதேபோல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மறுசீராய்வு மற்றும் அது சார்ந்த அரசினுடைய முடிவுகளை நாம் காட்டும் கூட்டத்தின் மூலமாகவே இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே வியாழன் மாலை 5:30 மணியளவில் எந்த காரணமும் சொல்லாமல் நமக்காக, நம்முடைய பணிக்காக, நம்முடைய பதவி உயர்வுக்காக, நம்முடைய ஓய்வூதியத்திற்காக அலைகடலென திரண்டு கோவை முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் திரள்வோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி நமது.